அவர் என்ன தப்பு செஞ்சாரு அவர் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு? விஜய் தவறு செய்யலையே, இன்னும் அவர் ஆதரிக்கிற மக்களை அவர் சந்திச்சதே தப்பா? இவர் பொறுப்பேற்றுக்கணும்னா அப்போ விசாரணை கமிஷனை கலைச்சிருங்க. அவருக்கு தாங்க இழப்பு, விஜய்க்கு தாங்க இது பெரிய இழப்பு. அவர் வீட்டில் நடந்த துக்கம் மாதிரி தான் இது. அவர்கிட்ட தான் துக்கம் விசாரிக்கணும். ஆனா மற்ற கட்சிகள் என்ன பண்றாங்க தெரியுமா? கூட்டத்தை சேர்க்கறதுக்காக. அவருக்கு தேவையே இல்லைங்க. இஸ் எ மாஸ் லீடர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் மக்களால் நேசிக்கப்படுகிற ஆதரிக்கப்படுகிற வெரி பாப்புலர் லீடர்னு சொன்னா விஜய் தான். அந்த பரப்புரை கூட்டத்தில் தாவேகா மட்டும் இல்லைன்றது தான் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே நம்புற ஒரு விஷயம். முதல்ல அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடாது. அடியடிகள் நடந்ததை நானே காணொலியில பார்த்தேன். ரொம்ப மெச்சூர்ட் பொலிட்டிஷியன் இன்னைக்கு விஜய் தான். ஏன்னா அவர் பிண அரசியல் பண்ணல. நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், இப்போ முதலமைச்சரா எடப்பாடி இருந்தா, எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் இருந்தா அவர் என்ன அரசியல் பண்ணியிருப்பாரு? கரூர்ல மட்டும் இது நடந்ததுன்னு சொன்னா எனக்கு கூட அது ரொம்ப செயற்கையா தெரிஞ்சது, இயற்கையா இல்ல. மகேஷ் ஓவர் ஆக்டிங் தான் நானும் நினைக்கிறேன். ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஆகாது. அவங்களுக்கு விஜய் மேல ஒரு அனுதாபம் வருது. என்னையா ஒரு ஆளை இப்படி பண்றாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. விஜய் முதல் குற்றவாளி, விஜய் கட்சியை தடை செய், கோர்ட் வரைக்கும் போறாங்க. இப்ப இவங்க நோக்கம் என்னங்க? அது ஜனங்க ரசிக்கல. இப்ப அவருக்கு சிம்பத்தியா மாறுது. அது ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஏன் இதெல்லாம் சொல்லணும்? ஒரு கட்சியை ஏன் குறி வைக்கிற? அவர் அங்கேயே தங்கி இருந்தாருன்னா இன்னும் நிறைய வேற விஷயங்கள் நடந்திருக்கும். ஆதவ அர்ஜுனா பண்ணது தப்புங்க. தீ எரியும் போது எண்ணெய் ஊற்றக்கூடாது. திருமாவளவன் எல்லாமே மடைமாட்டம். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பேயின்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தால் அவர் முதலமைச்சரா 2026 உட்கார்றது சர்வ நிச்சயம். இப்ப எழுதி வச்சுக்கோங்க. விஜயை டச் பண்ணா ஷாக் அடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அவர் கட்சியை கலைச்சிட்டு ஓடிடுவாரு, அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை இப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வழியில ஒரு பதில் சொல்லிட்டாரு.